புதுவையில் கள்ளக்காதல் விவகாரம் கொலை வழக்காக மாறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 மாத கர்ப்பிணியான திருமணமான பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அவரது கள்ளக்காதலனை கைது செய்துள்ளனர். புதுச்சேரி திலகர் நகரை சேர்ந்த 25 வயதாகும் ராஜமாதங்கி என்பவர் திருமணமானவர். அவரது கணவர் சரவணன் சென்னையில் திருமண நிகழ்ச்சிகளில் புகைப்பட கலைஞராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பள்ளி பருவத்தில் காதலித்த விழுப்புரம் மாவட்டம் சின்ன கோட்டக்குப்பத்தை சேர்ந்த சுரேந்திரன் என்பவருடன் ராஜமாதங்கிக்கு மீண்டும் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நாளடைவில் அந்த தொடர்பு கள்ளக்காதலாக மாறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி தலையில் பலத்த காயத்துடன் ராஜமாதங்கியை ஒருவர் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்தார். மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது அவர் 3 மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்தது. ஆனால் மருத்துவர்களின் ஆலோசனையை மீறி முழுமையான சிகிச்சையை பெறாமல் ராஜமாதங்கி வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து உடல்நிலை மோசமடைந்து வீட்டில் மயங்கி விழுந்த அவரை உறவினர்கள் மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி ராஜமாதங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த மரணம் தொடர்பாக கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஆரம்பத்தில் ராஜமாதங்கி சாலை விபத்தில் காயமடைந்ததாக கூறியிருந்தார். ஆனால் அவரது காயங்கள் மற்றும் சம்பவ சூழ்நிலைகள் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின. இதையடுத்து சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது எந்தவிதமான சாலை விபத்தும் நடைபெறவில்லை என்பது தெரியவந்தது. மேலும் ராஜமாதங்கியை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தவர் சுரேந்திரன் என்பதும் அவர் தன்னை ராஜமாதங்கியின் கணவர் என கூறி மருத்துவமனை பதிவேட்டில் கையெழுத்திட்டதும் கண்டறியப்பட்டது. போலீசார் சுரேந்திரனை பிடித்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை மற்றும் உறவு தொடர்பான கடுமையான தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி சுரேந்திரன் ராஜமாதங்கியை தாக்கியதாகவும் அவரிடமிருந்து தப்பிக்க ஓடிய ராஜமாதங்கி அருகிலிருந்த கால்வாயில் தவறி விழுந்து தலையில் பலத்த காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலே அவரது உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்தது என்பது விசாரணையில் உறுதியானதை தொடர்ந்து விபத்து என சித்தரிக்க முயன்ற சம்பவம் கொலை வழக்காக மாற்றப்பட்டது. இதையடுத்து கோரிமேடு போலீசார் சுரேந்திரன் மீது கொலை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த சம்பவம் புதுவையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் கர்ப்பம், உறவு பின்னணி மற்றும் சம்பவத்தின் முழு சூழ்நிலைகள் குறித்து போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். டீசல் விலை உயர்வால் புதுவையில் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி புதுச்சேரி முதல்வர் மீன்பிடி படகுகளுக்கு சிறப்பு விலையில் டீசல் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டீசல் விலை உயர்வால் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மீன்பிடி படகுகளுக்கு சிறப்பு விலையில் டீசல் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சியில் மீன்பிடி தொழில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் யூனியன் பிரதேசத்தின் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலை சார்ந்தே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். புதுவையில் தற்போது சுமார் 450 இயந்திர மீன்பிடி படகுகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த படகுகளுக்கு தேவையான டீசலை மாநில மீனவர் கூட்டுறவு சங்கம் வழங்கி வருகிறது. புதுச்சேரி தேங்காய் திட்ட மீன்பிடி துறைமுகம் மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள சாவித்ரி நகர் மீன்பிடி துறைமுகம் ஆகிய இடங்களில் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் டீசல் கிடங்குகள் இயங்கி வருகின்றன. பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளுக்கு மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட முறையில் டீசல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டீசல் கிடங்குகள் ஆண்டுதோறும் சுமார் 50 லட்சம் லிட்டர் டீசலை விற்பனை செய்து வருவதாகவும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மீனவர்களின் தொழில் நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், பிபிசிஎல் நிறுவனம் சில்லறை விற்பனை நிலையங்களில் வழங்கப்படும் விலைக்கு இணையாக மீனவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு டீசல் வழங்கும் சிறப்பு ஏற்பாட்டை மேற்கொண்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் கடந்த மார்ச் 2026ஆம் ஆண்டுடன் நிறைவடைந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு இடையிலான விலை வித்தியாசம் அதிகரித்துள்ளது. மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் கூடுதல் செலவில் டீசல் கொள்முதல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இம்மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் ஆம்னி பேருந்துகள் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்படுவதால் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி தலைமையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இயக்கப்படும் தனியார் சொகுசு ஆம்னி பேருந்துகள் விதிமுறைகளை மீறி சாலையோரங்களில் நீண்ட நேரம் நிறுத்தப்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். பயணிகளை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் என மணிக்கணக்கில் பேருந்துகள் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்படுவதால் அந்த பகுதியில் தினமும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் மரமலை அடிகள் சாலையை ஒட்டியுள்ள ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர், சுப்பையா நகர், மங்கலட்சுமி நகர், கென்னடி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வாகனங்களை வெளியே கொண்டு வர முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தினசரி அவதிக்குள்ளாகி வருவதாகவும் கூறினர். அது மட்டுமின்றி அவசர மருத்துவ தேவைகளுக்காக செல்லும் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் கூட குடியிருப்பு பகுதிகளுக்குள் விரைந்து செல்ல முடியாத சூழல் நிலவி வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் நீண்ட காலமாக நீடித்து வரும் போக்குவரத்து இடையூறுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நேற்றிரவு சுமார் 9 மணி அளவில் புதிய பேருந்து நிலையம் அருகே மரமலை அடிகள் சாலைகள் திரண்டு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்ற குப்புசாமி உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களை சந்தித்தார். அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை நேரில் கேட்டறிந்த அவர் பொதுமக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சாலை மறியலில் கலந்து கொண்டார். ஆம்னி பேருந்துகள் விதிமுறைகளை மீறி நிறுத்தப்படுவதை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சிறப்பு கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த திடீர் சாலை மறியல் காரணமாக மரமலை அடிகள் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் விரிவாக்கப்பட்ட மையக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள், பொருளாதார வளர்ச்சி நடவடிக்கைகள், சமூக நல திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த சோதனைகள் மற்றும் திட்டங்களை மாநிலம் முழுவதும் பொதுமக்களிடம் விரிவாக எடுத்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் பிரதமர் மோடி அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் வகையில் மாநிலத்தின் அனைத்து தொகுதிகளிலும் பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கட்சியின் அடிப்படை அமைப்புகளை மேலும் வலுப்படுத்தி வரவிருக்கும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, முன்னாள் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், மீனாட்சி சுந்தரம், விக்னேஸ்வரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீப்பாய்ந்தான் செல்வம், மாநில துணைத் தலைவர்கள் பாஸ்கர், ரத்னவேல், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில பிரிவு பொறுப்பாளர் அசோக் பாபு, மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், தினேசன், செல்வராஜ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் மத்திய அரசின் சாதனைகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை வீடுதோறும் கொண்டு செல்லும் வகையில் ஒருங்கிணைந்த பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் சாலையோரம் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அப்பகுதி மக்களிடம் வழங்கினார். வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் உள்ள கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் ரயில்கள் வரும் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. இங்கு மேம்பாலம் கட்டினால் வாகனங்கள் காத்திருப்பு முற்றிலும் தவிர்க்கப்படும். வில்லியனூர் பைபாஸிலிருந்து 10 கண்ணு செல்லும் சாலையில் கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதிகள் இரட்டை வழி சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டப்பணிக்கு 2024 ஆண்டு பிப்ரவரி 26 காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சுமார் 37.29 கோடி மதிப்பில் இரட்டை வழி சாலையாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க உள்ளன. 25 மீட்டர் நீளத்திலும் 7.5 மீட்டர் அகலம் என
இரு பகுதியிலும் பாலத்திற்கான இணைப்பு சாலையுடன் திட்டமிட்டுள்ளன. தற்போது மேம்பால பணிகள் துவங்க உள்ள நிலையில் ரயில்வே கேட் பகுதி அருகே சாலையோரம் குடியிருக்கும் நரிக்குறவர் என மக்களிடம் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நரிக்குறவர் மக்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை கொடுத்தார். இதில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் பிரெஞ்சு வெள்ளைக்காரர்களிடம் கடுமையாக போர் செய்து மீட்டு யூனியன் பிரதேசமாக உருவாக்குவதில் பெரும் பங்கு எடுத்த விடுதலை போராட்ட வீர தியாகி முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பு ரெட்டியார் நினைவு நாள் இன்று புதுச்சேரி வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மலரஞ்சலி செலுத்தி மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் பொறுப்பாளர், அரசு ஊழியர் பிரிவு டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் பங்கேற்று மலர் அஞ்சலி செலுத்தி சிறப்பித்தனர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாவின் 63வது பிறந்த நாளையொட்டி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மீனவ தலைவர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். பிரசித்தி பெற்ற மடக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், ஐயப்பன், ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஜவஹர், மீனவ பஞ்சாயத்து தலைவர் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அமைச்சரின் பிறந்த நாளையொட்டி நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ பவுண்டேஷன் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு மீனவ கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏனாமில் உள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். 12வது நாளாக 100 டிகிரியை தாண்டிய வெயில் புதுவையில் புதிய உச்சமாக 104 டிகிரி பதிவானது. புதுவையில் கோடை காலம் துவங்கியது முதலே வெயில் அதிக அளவு இருந்து வருகிறது. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பாக மே 1ஆம் தேதி 100.4 டிகிரி பாரன்ஹீட்டும், 3ஆம் தேதி 101.48 டிகிரி பாரன்ஹீட்டும் பதிவானது. அதே சமயம் 7ஆம் தேதி இரவு முதல் 8ஆம் தேதி பிற்பகல் வரை கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் குறைந்து காணப்பட்டது. அதன் பின் மீண்டும் வெயில் அதிகரித்து 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகி வருகின்றது. அந்த வகையில் நேற்றும் 104 டிகிரி பாரன்ஹீட் வெயில் இந்த ஆண்டின் உச்சபட்சமாக பதிவாகியுள்ளது. இது முன்னதாக கடந்த மே 26ஆம் தேதி 102.4 டிகிரி பதிவாகி இருந்ததே உச்சபட்சமாக இருந்தது. மேலும் நேற்றுடன் சேர்த்து நடப்பு கோடை சீசனில் புதுச்சேரியில் 12வது முறையாக வெயில் சதம் அடித்துள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழா ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். பள்ளிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினரை பள்ளி முதல்வர் கேசவம் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாணவர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் நலத்திட்டங்களை வழங்கினார். இதைத் தொடர்ந்து வகுப்பறைக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மாணவர்களுடன் மிகவும் சுமூகமாக கலந்துரையாடினார். பின்னர் புதிய கல்வியாண்டை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு அரசின் இலவச பாட புத்தகங்கள், இனிப்புகளை வழங்கினார். அப்போது மாணவர்களிடையே பேசிய அவர், கல்வி ஒன்றே உங்களை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். அவரும் ஒழுக்கத்துடனும் நன்னெறிகளுடனும் கல்வி கற்று எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களாக விளங்கி பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என ஊக்கமளித்தார். மேலும் பள்ளியின் கல்வித்தரம் மற்றும் கற்பித்தல் முறைகள் குறித்து கேட்டறிந்த அவர், ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வசதிகளையும் நிச்சயம் செய்து தருவதாக உறுதியளித்தார். அதன் பின்னர் பள்ளியின் உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பள்ளியின் அனைத்து பகுதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது பள்ளியின் முதல்வர் கேசவ் சட்டமன்ற உறுப்பினருடன் இணைந்து அனைத்து வகுப்புகளையும் காண்பித்ததோடு பள்ளிக்கு தேவையான மேம்பாட்டு பணிகள் குறித்த விவரங்களை எடுத்துரைத்தார். புதுச்சேரி பரதநாட்டிய சாஸ்திராலயா பள்ளியின் 21வது சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. இப்பள்ளியின் நடன ஆசிரியர்களான குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோரது தலைமையில் விழா சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், ஆச்சாரியா இன்ஜினியரிங் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் குருலிங்கம், ஜவஹர் பால்பவன் நடன ஆசிரியர் சிவசங்கரி, கமலா ஜோதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியின் 5 முக்கிய பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாரம்பரிய முறையில் பரதநாட்டியத்தை மிகச்சிறப்பாக கற்றுக் கொடுத்து வருகிறது என்று சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டினர். சகோதரிகளான குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இந்த நாட்டியாலயா சாஸ்திராலயம் நடத்தப்பட்டு வருகிறது.
இவர்கள் தெய்வீக கலையான பரதம், கர்நாடக இசையை பரப்பும் நற்பணியை தொய்வின்றி மேற்கொண்டு வருகின்றனர். இப்பள்ளி மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் போன்ற உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலை, புதுவை அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் என பல்வேறு மேடைகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளனர். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே இக்கலையை கொண்டு சேர்ப்பதுடன் மட்டுமின்றி மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய வெளிநாடுகளுக்கும் தங்களது சீடர்களுடன் சென்று வெற்றிகரமாக நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். இவ்விழாவின் பரதநாட்டியத்தின் பாரம்பரியம் மாறாமல் அதற்குரிய முழு மார்க்கத்தையும் பின்பற்றி 19 மாணவிகள் தங்களது சலங்கை பூஜை நடனத்தை அரங்கேற்றினர். மாணவர்களின் நேர்த்தியான நடனக்கலை விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் பெரிதும் கவர்ந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசு மட்டுமின்றி பொதுமக்கள், தன்னார்வ அமைப்புகள், சமூக அமைப்புகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு என உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் கவர்னர் கைலாசநாதன் சிறப்புரை வழங்கினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுவை அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகியவை இணைந்து சிறப்பு விழாவை நடத்தியது. இந்த விழாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட அமைப்புகள் மற்றும் தனி நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக 2022 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரக்கன்றுகள் நடுதல், பசுமை வளர்ப்பு, பொதுமக்கள் விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவைகளை ஆற்றியதற்காக பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டிக்கு சிறந்த சுற்றுச்சூழல் அமைப்பு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதுடன் 50,000 ரூபாய் மதிப்பிலான காசோலையும் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விருதையும் பரிசு தொகையும் காசோலையும் வழங்கி அமைப்பினை பாராட்டினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், தலைமை செயலர் சரத் சவுகான், சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுமிதா, மூத்த சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ் மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். விருதை தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டியின் தலைவர் பூர்ணாங்குப்பம் பனையானந்தன் தலைமைகள் நிர்வாக குழு உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் பெற்றுக் கொண்டனர். விருதை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் தொடர்ந்து செயல்படுவோம் என்று அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் திராவிடர் எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனை, திமுகவை எதிர்த்தவர்கள் எல்லாம் மறைந்துவிட்டனர், ஆனால் திமுக என்றும் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலின் மையப்புள்ளியை தீர்மானித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழக தலைவர் அன்பரசன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ராஜா வரவேற்புரையாற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், திமுக மாநில அமைப்பாளர் சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், மதிமுக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் அரசியல் பயணம், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகள், சமூக நீதி, பகுத்தறிவு, கல்வி மற்றும் மக்கள் நல திட்டங்களில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாஜிம், செந்தில்குமார், கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் மதிவதனி, கலைஞர் குறித்து சில அவதூறு பரப்பி வருகின்றனர், ஆனால் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே கோபாலபுரத்தில் தனது சொந்த உழைப்பால் வீடு வாங்கியவர் கலைஞர். அரசியல் குறித்து பேசுவதற்கு கொள்கை, வரலாறு மற்றும் அரசியல் புரிதல் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் சூழல் குறித்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், திமுகவின் வளர்ச்சியையும் மக்கள் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத சக்திகளின் முயற்சிகளால் சில புதிய அரசியல் முயற்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுக்கூட்டத்தில் திராவிடர் கழகம், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் நினைவு நாள் புதுவை அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் ராஜேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
கல்வி மற்றும் தொழில்துறைக்கு இடையிலான இணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஆல்பா பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் சென்னையை சேர்ந்த அனுல டெக்னாலஜிஸ் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொழில்நுட்ப உலகில் வேகமாக ஏற்பட்டு வரும் மாற்றங்களுக்கு ஏற்ப மாணவர்களை உருவாக்குவதற்கான முக்கியமான முன்னெடுப்பாக இந்த கூட்டாண்மை பார்க்கப்படுகிறது. ஒப்பந்தத்தின் மூலம் ஆல்பா கல்லூரி மாணவர்களுக்கு தொழில்துறை அனுபவம் மற்றும் நவீன தொழில்நுட்ப அறிவை வழங்கும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த உள்ளன. குறிப்பாக தொழில்முறை வல்லுநர்களின் வழிகாட்டுதல், தொழில் சார்ந்த ஆலோசனைகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழிற்பயிற்சி வாய்ப்புகள் மற்றும் சிறப்பு பணிமனைகள் நடத்தப்பட உள்ளன. மேலும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் மாணவர்கள் நேரடி அனுபவம் பெறும் வகையில் சான்றிதழ் பயிற்சி திட்டங்கள், சிறப்பு விரிவுரைகள் மற்றும் கூட்டு ஆராய்ச்சி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவு, ஆராய்ச்சி திறன், வேலைவாய்ப்பு தகுதி ஆகியவை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் கருதப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்து நிகழ்ச்சியில் ஆல்பா கல்லூரி மற்றும் அனுல டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பிரதிநிதிகள், கல்வியாளர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டு ஒப்பந்த ஆவணங்களை பரிமாறிக்கொண்டனர். மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றம் மற்றும் தொழில்முறை முன்னேற்றத்துக்கு கூட்டாண்மை புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என நிகழ்ச்சியில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. கரிக்கலாம்பாக்கம் ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிய குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கரிக்கலாம்பாக்கம் கிராமம் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் உள்ள ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிதாக இலவச பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல், குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகளுக்கு 18 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுமார் 3500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் துவங்கி வைக்கப்பட்டது. விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செல்லிப்பட்டு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மண்ணடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கரபரணி ஆற்றங்கரையில் அருள் புரியும் ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று செடல் தரித்தல் மற்றும் அம்மனுக்கு சாகை பார்த்தல் நிகழ்ச்சியும், செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ பாஞ்சாலி ஸ்ரீ அர்ஜுனன் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செல்லிப்பட்டு கிராமவாசிகள் மற்றும் அரங்காவல் குழுவினர் மிகச் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி சுவாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு தீபாராதனைகள் மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த ஆலயத்தில் எழுந்தள்ளியுள்ள வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், குங்குமம், பன்னீர் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு பாராயணம் பாடப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஊட்டச்சத்து தொகுப்பு பைகளை வழங்கினார். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் ஆகியவை இணைந்து வில்லியனூர் பகுதியில் காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வில்லியனூர் முருகன் கோவில் சமுதாய நலக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய தலைமை டாக்டர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். செவிலியர்கள் தேவி, நீலக்கண்ணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக ரவிக்குமார் பங்கேற்று காச நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைக்காக முகாமை துவக்கி வைத்தார். தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து தொகுப்புகளை வழங்கினார்.
நிகழ்ச்சியில் காசநோய் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுதா, ஞானசெல்வி மற்றும் மணிமாறன், ஊர் முக்கியஸ்தரர்கள் கண்ணபிரான், பாண்டியன், சேகர், குணசேகர், கலியமுருகன், மாணிக்கம், ஸ்ரீதர், சரவணன், ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்வாலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பக்காசுரன் வதம், அர்ஜுனன் தவச திருக்கல்யாணம் உள்ளிட்ட விழாக்கள் நடைபெற்று முக்கிய விழாவான தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு அரியாங்குப்பம் பகுதி மாட வீதிகளில் கரக வீதி விழா நடைபெற்றது. தொடர்ந்து மாலை ஆர்கே நகர் பகுதியில் உள்ள திடலில் தீக்குண்டம் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி மற்றும் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் ஆகியோர் செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.